எஸ், நம்ம கமல் சார் வீடு. நீங்கள் பார்த்துக்குவீங்கன்னு தான் நாங்கள் வந்தோம். மக்கள் நீதி மையம் பார்த்தீங்களா? அந்த மக்கள் யார்? நாங்கள் தான். எஸ், நாங்கள் தான். நாங்கள் தான் போயிட்டு அந்த வெளியே ரஜினிகாந்த்னு பேர் எழுதியிருக்கோம், அதில் போய் ஃபோட்டோ எடுக்கலாம். ஓ மை காட். சரி விடு. நாங்கள் வந்திருக்கிறது போயஸ் கார்டன். இன்னைக்கு தான் இதுக்குள்ளே நான் வரேன். பார்த்தீங்களா, ராகவீரா அவென்யூ. அம்மா வீடும் பார்க்கலாம். செக்யூரிட்டி இது இருக்கு, ஷெட் இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம், அதுதான் அம்மா வீடு. ஆமாடா, அம்மா ஃபோட்டோ இருக்கு. சே, இத்தனை வருஷம் வந்து வேஸ்ட்டுங்க. நான் இன்னைக்கு தான் இது தெரியுது எனக்கு. இது அந்த ரைட் சைடில் இருக்கிற பெரிய வீடு. இதுவா? இதெல்லாம் சுற்றி காட்டுறது எனக்கு யுவராஜ். ஏன்டா உயிரோடு இருக்கும்போது கூட்டிகிட்டு வந்திருந்தா கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கலாம். இதுதான் அம்மா வீடு. இந்த பேர் போட்டுருக்காங்க பாருங்க. ஆமா, எப்படி? அப்புறம் தனுஷ் சார் வீடு அப்படின்னு எனக்கு யுவராஜ் தான் சொல்லி கொடுத்தோம். எனக்கு தெரியாது. இதானா? ஃபர்ஸ்ட் பேர் எழுதிருந்தது, இப்போ எடுத்துட்டாங்களா? இருக்கு இங்கே பார்த்தியா? எல்லார் வீடியும் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். மரியாதையாக எல்லாம் ஜிபேல அமௌண்ட் போட்டு விட்ருங்க. ஏ தனுஷ், எப்படி போயிடும் அடிச்சிட போகிறாங்க. ஓ மை கால் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லாரும் 4 பேர் 4 ஆர்டிஸ்டோட வீடு நான் காமிச்சிருக்கேன். ஜெயலலிதா அம்மா, தனுஷ் சார், ரஜினிகாந்த் சார், இன்னொருத்தர் யார்? இன்னொருத்தர் கமலஹாசன் சார். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு பாருங்கள், வேது பிடிச்சி வச்சுருக்கேன். நைட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். சூடான சாதம் ஆவி பறக்குதா. அதுக்கப்புறமேட்டு பருப்பு குழம்பு, தம்பிக்கு முட்டை பொரியல், ரசம் எல்லாம் கொதிக்குது. அதுக்கப்புறமேட்டு களி. இது இன்னும் ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு. பாய். என்னோட ஆவி பிடிக்கிறதுக்கு வெயிட். இவரை பிடிக்க 3 மாதம் ஆச்சுங்க. நான் ஒழுங்காக வந்தேன், அவர் என்னை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. என்னன்னு கேளுங்க, ரொம்ப பிஸி. வெளிநாடு, குற்றாலம் எல்லாம் போகிறாரு, நம்மளை மட்டும் பார்க்க மாட்டேங்கிறாரு. ஓ, வெளிநாட்டில் நம்ம நாட்டுக்குள்ளே தான் இருக்கா? இன்றைக்கி தான் வந்திருக்கேன் இங்கே. மோர் தென் இவரோட டேட்டை பிடிக்க 15 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. 15-20 நாள் ஆயிடுச்சுங்க. யுவராஜ் என்ன திரும்ப பண்ணுறான்? யுவராஜ் அங்கெல்லாம் அங்கே இருக்கிறான் யுவராஜ். ஹாய். ஆமாம், நம்ம ஊர் தான்.